மோசமான அறுக்கணும் மாட்டுக்கம்மாக்கா. எல்லாரும் வாங்கம்மாக்கா. அப்போ அறிவு காய்ஸ். விரும்பு வெளியே ஓடிடணுமுக்கா. இது மோசமான உள்ளணுமுக்கா. முள்ளெல்லாம் வசங்கிட்ட தனமாக இருக்குது. கையில் பட்டினா கறியை பிச்சுட்டு தான் வரும். தெளிவாக இருக்கணும். ஐயோ பாபா. தண்ணி தொளிக்க தான் முடியுமுக்கா. கையில் போட முடியாது. துப்பாக்கி மாதிரி போட்டு ஆக்கிக்குவான். எப்போயும் 3 துப்பாக்கி வச்சுருக்காமுக்கா. கையில் மாட்டினா அவ்வளோதான். எப்படி இருக்காம பாருங்க. அம்மா பட்டிலான்னு தோற்று போக முடியல. தூண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரையா இருக்காமுக்கா. சதையெல்லாம் குத்திச்சுன்னா பிடிச்சிக்கிட்டு தான் வருவான். 3 சைடும் துப்பாக்கி மேலே வச்சுக்காமுக்கா. என்னன்னு தான் க்ளீன் பண்ண போகிறேன்னே தெரியல. பயமாக தான் இருக்குது. அப்படியே நீ வெட்ட புடிச்ச வேண்டாம். பயில்வான வெட்ட பிடிச்ச வேண்டாமக்கா. கவனமாக வெட்டணும். அது வந்து கொள்ள எடுங்க. நான் போயிட்டா. ஒரு வழியாக கிட்ட நெருங்கி வந்துமுக்கா. அவனுக்குள்ளே அடிபடி போட்டு முள் வசமாக சொறி கிடக்கானுவன். எவ்வா என்ன மாதிரி மழை வேற இழுத்திக்கிட்டு வாரான். சீக்கிரம் வேலையை முடிப்போம். கல் உப்பை போட்டு நல்ல விரைச்சி எடுத்து விடணுக்கா. கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து விடணுமுக்கா. நல்ல விரைச்சி விடும். மஞ்சளும் போட்டு கழுவுனாக்கி கவுச்சு வாட அடிக்காமக்கா. சரி தண்ணி ஊற்றி கழுவிடும்.
அடாடி. புளி நல்ல ஊறட்டுமுக்கா. இந்த புளியை பார்க்கும்போது நாக்கு அப்படியே நொட்டு விடுதுமுக்கா. அங்கே கட்டமாக இருக்கான். பழி பூசி. சின்ன பிள்ளைல இப்படி தான் பிள்ளைங்க பார்த்து பச்சு பச்சு நல்லா சாப்பிடுமுக்கா. அந்த நாக்கு ஊறுது. கேக்கு தோதா கொஞ்சம் நறுக்கி எடுத்து விடுமுக்கா. வெங்காயத்தை நச்சு எடுத்துக்கணுமுக்கா நல்லா. ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கம்க்கா. சரி. புளி அழகாக கடிச்சு எடுத்துக்கணுமுக்கா. இந்த சமையலுக்கு புளி தான் முக்கியமுக்கா. நார் மட்டும்தான் இருக்காமுக்கா. அவ்வளோ நல்லா கலந்துட்டான். இடித்த வெங்காயத்தை புளி கரைசலில் சேர்த்துக்கணுமுக்கா. தக்காளி நல்லா பிணைஞ்சு போடணுமுக்கா. தக்காளி புளி நல்ல காஞ்சமாக சேர்க்கணுமுக்கா. அப்படின்னா ருசி வருவான் நல்லா. கல்லுப்புமுக்கா. ஆஹா என்ன தூளாக இருப்பான். கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டுமுக்கா. புளியில் ஊற வச்ச காய்கறி இறக்கிடுமுக்கா. டவல் டவல். ஐயோ பச்சை மிளகா அழகா சேர்த்து கொடுமுக்கா. சின்ன சீரகமுக்கா. இந்த சமையலுக்கு முக்கியமாக இதுதான் தேவைப்படுமுக்கா. நல்ல கசைக்கு போடணுமுக்கா. வாசம் எழுமிட்டான். மஞ்சள் சூடு அப்படி இறக்கி வேண்டாம். வறுத்து நல்லா வச்சு வந்தோமுக்கா. கழுத்து மீன் இன்னும் இறக்கி வேண்டாம். என்ன ஒரு துள்ளி கூட உள்ளமுக்கா. அப்படியே நெய்ய மறுக்காமக்கா. இன்னும் ஒரு கோயில் கோயிக்கணுமுக்கா. கரெக்டாக இருக்கு. உரிச்ச பூண்டுமுக்கா.
அழகான கருவேப்பிலை இறக்க வேண்டியமுக்கா. மீன் உடையாம மெதுவாக கிண்டணுமுக்கா. அழகா வேண்டாம், நல்லா பக்குவமாக வந்துட்டோமுக்கா, இறக்க வேண்டாம். வாங்கமுக்கா, இன்னைக்கு நல்ல புளித்தண்ணில் அவிச்ச மீன். ஒரு புளி பிடிச்சி தான் இருக்கணும். அழகான துண்டு. பயங்கர சூடெல்லாம் இருக்கான், நாக்கு கேட்க மாட்டேக்கான். முடியாது, சரியானு இனி பார்த்தா முடியாது, சாப்பிட்டு வந்து அப்படி. பயங்கர ருசி. சூடு. சூடு சாப்பிட நல்லா இருக்கும், சாப்பிடணும். நல்ல மீன் சதையெல்லாம் பிணைஞ்சி வச்சு சாப்பிடணும். அப்படிதான். அந்த காலத்தில் இப்படி தான் அவிச்சு சாப்பிடுமுக்கா, மசாலாவே கிடையாது. அந்த ருசி இப்பவுமே நாக்கிலே இருக்காமுக்கா. கையை வைக்க முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. சுடுறது சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க. இப்படி நல்லா வச்சுக்கிட்டு அப்படியே உரியிடணும். அழகாக இருக்கும். இந்த மீனில் குறுக்கல் மட்டும் நமக்கா சாப்பிட்றதுக்கு அப்படியே உருவிடலாம் வாயில் வச்சு. சாப்பிடலாம்.